ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி வந்துட்டு ஜெர்மனியில் 6:45. இன்றைக்கி வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ போகும்போது உங்கள்கிட்டயே ஒரு வாக்கிங் டூர் மாதிரி காமிச்சிடலாம். ஒரு டிப்பிக்கல் ஜெர்மன் மார்னிங்ஸ், எங்களோட மார்னிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆன்லைன் 360. இது உங்களுக்கான சேனல். ஸோ இப்போ வந்துட்டு காலைல கிளம்பி ஒரு இடத்துக்கு போக போகிறேன். இங்கே வந்துட்டு நம்ம எதுக்காக போகிறோம், இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் யூஷுவலாக நம்ம ஆஃபீஸ் கிளம்பும்போது 6:45 7 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஸோ இந்த டைமில் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டேலைட் சேவிங் அப்படிங்கிறதுனால சூரியன் வர்றதோ சூரியன் மறைறதோ ரொம்ப அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் 7 மணி ஆகியும் இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ டிப்பிக்கல் ஜெர்மன் மார்னிங்ஸ் இந்த மாதிரியான டைமில் இது இப்படி தான் இருக்கும். ஸோ அது என்ன ஏது நம்ம வாக்கிங் டூர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூடவே நீங்களும் பயணப்படுங்க. வாங்க போகலாம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்தாச்சு. அங்கங்கே லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து வெளியே இறங்கி போயிட்டுருக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பக்கா பேக்டான ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கேன். எனக்கு பயங்கர சில்லு. இந்த ஜெர்கின்ஸு பஃபர் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கப்போ ரொம்ப குளிருது. இன்னும் வெளியே போகலை. வீட்டுக்குள்ளே எவ்வளோ குளிருது அப்படின்னா டோரை தாண்டி வெளியே போக எவ்வளோ குளிருன்னு தெரியலங்க. வாங்க போகலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. பயங்கரமாக குளிருது. நேற்று தான் ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் வேறு இருந்திருக்கு இல்லையா, அதுவும் காலை நேரத்தில் பயங்கரமாக குளிருது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம போக வேண்டிய அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். இந்த வீடியோ நான் சனிக்கிழமை மணிக்கு ஷூட் பண்ணுறேன். ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் டெய்லி டிப்பிக்கல் மார்னிங் டே இப்படி தான் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் ரேராக தான் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னாலுமே ஆஃபீஸ் போகிற டைம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் கிளம்புற மாதிரி இருக்குங்க. ஏதோ காட்டு பங்களாக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதா. நம்ம வீட்டில் இருந்து அந்த அன்றைக்கி பார்த்திங்களா பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸு தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய சிட்டி எஸ்லிங்கன் அப்படிங்கிறது. ஸோ அந்த எஸ்லிங்கனுக்கு போகிறதுக்கு இந்த பஸ்லாம் ஏறி போகணும். நம்ம போகிற வழி காலைல 6:45 அப்படிங்கிறதுனால ரொம்பவே இருட்டாக இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு போகிறதும் கஷ்டமாக இருங்க. எனக்கு கையில் ரொம்ப ஃப்ரீஸான மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் தூரம் தான். பஸ்ஸில் போய்ட்டோம் அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளே வார்மர் இருக்கும். ஸோ வார்மர் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக குளிர் தெரியாது. இதுதான் லெட்ஷன் சூப்பர் மார்க்கெட். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட். காலைல 6:30 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. ஏதாவது அர்ஜென்ட்டாக வாங்கணும், காய்கள் பழங்கள் இல்லை அப்படின்னா பால் வகைகள் ஏதாவது வாங்கணும், இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வாங்கணுன்னா இங்கே தான் வரணும். ரொம்ப பனி பெய்கிற காலத்துலேயுமே இங்கே வந்து வாங்குறது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் வர்ற ஒரே பஸ்ஸு. வீக்கெண்ட்ஸில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும். வீக் டேஸில் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும். ஸோ இந்த பஸ் தான் இங்கே இருக்கிற பக்கத்து சிட்டிஸ் கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி தான் நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், இங்கேருந்து எங்கே போகிறதா இருக்கட்டும், இந்த பஸ்லாம் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நேற்று தான் ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் வேறு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பயங்கர சில்லாக இருக்குது. நேற்று காட்டிலும் இன்றைக்கி ரொம்ப பயங்கர சில்லாக இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தெர்மல் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே டிஷர்ட்ஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜெர்கின் போட்டு போகிறது தான் இந்த குளிரை தாங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பனி போக போக டிசம்பர் எண்ட்லலாம் குளிர் ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜனவரி மாதத்தில் ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் உட்காந்துருக்கேன். எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிசம்பர் ஜனவரிஸில் இந்த குளிர், பிப்ரவரி வரைக்கும் இந்த குளிர் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னோ பொழிவு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன் இந்த வருஷம் ஹார்ஷான வின்டர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலலாம் சம்மர் ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. அதனால் வின்டர் ரொம்ப ஹார்ஷாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்துவிட்டோம். பஸ்ஸுக்குள்ளே குளிர் தெரியாது, ஏன்னா வார்மர் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜெர்மனி வரீங்க, கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டீங்க அப்படின்னா வார்மர் போட்டிருப்பாங்க. ரொம்ப சமமான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பஸ்ஸு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற பஸ்ஸு. மேலே வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் போகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் மூலமாக தான் அந்த பஸ்ஸுக்கு முழுக்க அந்த எனர்ஜி கிடைக்கிது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி அந்த பஸ்ஸுக்கு வருது, என்ன மாதிரி இடத்துலலாம் பேட்டரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மேலே ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ முழுக்க எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற பஸ்ஸு. கிளைமேட்டுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப பொல்யூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் எஸ்லிங்கனுடைய ரயில்வே ஸ்டேஷன் அரைஞ்சிருவோம். அங்கே இறங்கி நம்ம யூஸ்வலாக எஸ்லிங்கன் போய் அங்கேருந்து S1 அப்படிங்கிற ஒரு ட்ரெயினை பிடிச்சி தான் ஆஃபீஸ் போவோம். இன்றைக்கி ஆஃபீஸோட ஆப்போசிட் சைடு போகிறதுனால
வேறு என்ன மாதிரியான வண்டிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம போக இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரியான சிம்பிள் இருக்க பார்த்தீங்களா, அதாவது உங்களோட ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த முன்னாடி ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ என்னென்ன ஸ்டாப்லலாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்டாப் வருது அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறங்கிக்கலாம். அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லா பஸ்லேயுமே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பஸ்ஸு, எலக்ட்ரிக் பஸ்ஸு. ஸோ இதில் தான் நம்ம எப்போவுமே டெய்லியும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த நாட் ஆஸ்டிக் அப்படிங்கும்போது இது எமர்ஜென்சி விண்டோ. உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஏதாவது எமர்ஜென்சி கேஸில் நீங்கள் இந்த ஹேமரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கண்ணாடியை உடச்சி வெளியே போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் உண்டு. ஸோ இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். எஸ்லிங்கன் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ நம்ம எஸ்லிங்கன் மெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டேஷன் இது தான். ஸோ இங்கே தான் மால்ஸு, எல்லா கடைகள் நிறையாவே இருக்கும். ஸோ எங்கே போகணுன்னாலும், ஏதாவது பெரிய சிட்டிக்கு போகணுன்னாலுமே நம்ம வரக்கூடிய இடம் வந்துட்டு இந்த எஸ்லிங்கன் ரயில்வே ஸ்டேஷன். இதை எஸ்லிங்கன் ஜோகப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நமக்கு 5 நிமிஷத்தில், அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அங்கேருந்து ப்ளோஹிங்கன் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ நம்ம போக இருக்கிற அந்த ட்ரெயின் வந்துட்டு MEX 16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரெயின். இங்கேருந்து 6வது பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்காத இப்போ போக போகிறோம். ஸோ அந்த ட்ரெயின் ஏறிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து டிரைவர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம அந்த 6வது பிளாட்ஃபார்ம் வந்துவிட்டோம். இன்னும் 3 நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி மேலே டிஸ்பிளே இருக்கும். ஸோ எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே டைமிங் எல்லாம் ரொம்ப கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு Zone 2 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிறது Zone 2 அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஒன் ஆஃப் த பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இது. எல்லா முக்கியமான ட்ரெயின், எல்லா பெரிய ட்ரெயின்ஸ், ரீஜனல் ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஹால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போகும். அதே மாதிரி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இந்த செலக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ, இந்த செலக்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிஷின் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காயின் போட்டோ இல்லை கார்டு போட்டோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ஜெர்மனியில் ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுவும் சதர்ன் சைட் ஆஃப் ஜெர்மனியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இங்கே தான் இருக்குது. அதுவும் நம்ம சவுத் சைடில் ஸ்டுட்கார்ட்டில் இருக்கும். அப்படிங்கிறதுனால பெவிரியன் ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மியூனிக் பக்கத்தில் இருக்கிற அந்த பெவிரியன் ஆல்ப்ஸோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே பனிப்பொழிவுகள் ரொம்ப அதிகமாக எப்போவுமே இருக்கும் வின்டர் டைமில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் -4 வரைக்கும் போகும், பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுக்குற ஃபோர்காஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் நம்ம -4 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளும் பனிப்பொழிவுகளும் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கிடக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, நம்ம போக இருக்கிற ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நம்ம போக இருக்கிற ட்ரெயின் MEX 16. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம அடுத்த ஸ்டாப் ப்ளோஹிங்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த ஸ்டாப்பில் வந்து நம்ம போக போகிறோம். இது வந்து பேடன்-வுட்டன்பர்க், நம்ம இருக்கிற ஸ்டேட்டோடைய ரீஜனல் ட்ரெயின் இது. ஸோ இந்த ட்ரெயினில் ஏறி தான் நம்ம ப்ளோஹிங்கன் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். வாங்க ட்ரெயினுக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ப்ளோஹிங்கன் வந்தாச்சு. இங்கேருந்து அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு தான் நம்ம போகிற இடத்துக்கு போகணும். பட் டைம் இல்லை, எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. நான் இந்த ஸ்டேஷனுக்கு தான் முதல் தடவை வரேன். இங்கே எல்லாமே அண்டர் கிரவுண்ட் சப்வேலாம் நம்ம ஊர் மாதிரி இருக்காதுங்க, ரொம்ப நீட்டாகவே இருக்கும். சரி, இந்த பஸ்ஸில் போய் ஏறிட்டு அதுக்கப்புறம் நான் எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னும் டைம் இல்லை. ஸோ ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 143 அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை பிடிச்சி நான் டெய்ஸாஸுங்கிற இடத்துக்கு போகணும். ஸோ அந்த பஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு தேடணும்.
141 இங்கே இருக்குது. 3 எங்கே வருங்கிறது தேடணும். இங்கே வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் போர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பஸ் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத. நம்மளோட 143 பஸ் எங்கே வருதுங்கிறத பார்க்கணும். 142 இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே தான் அந்த 143ஆவது நம்பர் வருது. ஸோ இந்த டைஸாவோ அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். ஸோ இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். இங்கே ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த சிட்டி லிமிட்லாம் தாண்டி வரீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பஸ் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே சொன்ன மாதிரி சில இடத்துல 15 மினிட்ஸ் ஒன்ஸ் இருக்கும், வீக்கெண்ட் ஆனால் ½ அன் ஹவர் ஒன்ஸ் இருக்கும். சில இடத்துல வீக் டேஸில் 30 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் இருக்கும், வீக்கெண்ட்ஸில் 1 hour 1 பஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிருங்க. ஸோ அதனால் எங்கள் டைமிங் கண்டிப்பாக ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் நீங்கள் உங்களோட லொக்கேஷனையும் உங்களோட பிளானையும் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பஸ் வரட்டும், பஸ் வந்தோடனே அதில் ஏறி நம்ம போகிற இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஸோ நம்ம போக இருக்கிற அந்த பஸ்ஸு வந்துருச்சு. டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே என்ட்ராகி விட்டோம். ஸோ பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளை இந்த இடத்துக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். பஸ்ஸுக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 3 ஸ்டாப் தள்ளி கெப்லர் ஸ்ட்ராஸே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக இருக்கிற அந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ பஸ் எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருக்கும், யாரும் அவ்வளோவாலாம் பேச மாட்டாங்க. எப்போவும் இந்த மாஸ்க் போட்டிருக்கணும், அது மூக்க மறைச்சி போட்டிருக்கணும். இங்கே எல்லாமே ஃபுல் ஆர்கனைஸ் தான். இது வந்து நம்ம எஸ்லிங்கனில் பார்த்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பஸ் கிடையாது, நார்மலான பெட்ரோலில் ஓடுற இல்லை டீசலில் ஓடுற பஸ் தான். ஸோ இது குட்டி பஸ்ஸு, நம்ம பார்த்தது கொஞ்சம் நீளமான பஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 3 ஸ்டாப் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கேப்பில் நம்ம போக இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுவோம். இப்போது மணி வந்துட்டு 7:30 ஆகுது. நான் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கேருந்து அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் போயிட்டோம்னா நம்ம போக இருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வர இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் சூரியன் வெளியே வரல, லைட்டாக இப்போ தான் வானம் வந்துட்டு வெள்ளையாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இருக்கிற இடம் வந்து டைஸாவ் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இங்கே இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும், நம்ம 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி. ஸோ இங்கேருந்து எந்த பக்கம் அப்படிங்கிறது நான் மேப் பார்த்து நடக்கிறேன். ஸோ பக்கத்தில் ரவே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஸோ டிஎம்மும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஒரே சூப்பர் மார்க்கெட் இது தான் போல். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும், என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு கெப்லர் ஸ்ட்ராஸே அப்படிங்கிற இடத்துல இறங்கி ஜெஹன் ஸ்ட்ராஸே அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரு 450 மீட்டர் காட்டுது. நம்ம போக இருக்கிற அந்த ரோடு பேர் ப்ளூமன் ஸ்ட்ராஸே அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண தான் வரேன். ஸோ அது என்ன ஏது எதுக்காக அப்படிங்கிறத நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா ஒரு வேலை பாஸ் பண்ணால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியாவே உங்களுக்கு லைட்டாக அப்படி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் தான் நிறுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு பேர் குட்டன்பர்கர் ஸ்ட்ராஸே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நம்ம போக வேண்டிய அந்த இடம் வந்துடும். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஜெர்மனியில் வின்டராக இருக்கட்டும் சம்மராக இருக்கட்டும் ரெண்டுமே கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும். வின்டர் டைமில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சம்மர் டைமில் புழுக்கம் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஹியூமிடிட்டி வந்துட்டு இந்த ஏரில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால புழுக்கம் அதிகமாக இருக்குது. அந்த ஹியூமிடிட்டி வந்துட்டு இந்த ஏர்லேருந்து குறையிறதுனால குளிர் ரொம்ப அதிகமாகிடுது. அதே மாதிரி ஜெர்மனி இஸ் ஃபேமஸ் ஃபார் சூப்பர் கார்ஸ். இங்கே எல்லாமே ஹை அண்ட் கார்ஸ் எல்லாமே அசால்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் ஆட்டோமோட்டிவ் ஹப் அப்படிங்கிறதுனால, இதுதான் ஆட்டோமோட்டிவோடைய ஒரு முக்கியமான ஒரு நாடு அப்படிங்கிறதுனால இவரோட பொருளாதாரம் முழுக்க இந்த ஆட்டோமோட்டிவ் சார்ந்த தொழில் தான். இவங்களுடைய பொருளாதாரம் முழுக்க ஆட்டோமோட்டிவ் சார்ந்த விஷயங்களை நோக்கி இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு கார்ஸ் ரொம்ப அதிகம். அதுவும் வெரைட்டிஸ் ஆஃப் கார்ஸை நீங்கள் பார்க்கலாம், அதுவும் தரமான கார்ஸை நீங்கள் பார்க்கலாம். நான் கையை மாற்றி எடுக்கிறேன், ஏன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ நம்ம வர இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ப்ளூமன் ஸ்ட்ராஸே அப்படிங்கிற மாதிரி மேலே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம லெஃப்டில் ஜஹான் ஸ்ட்ராஸிலேருந்து வந்தோம். இப்போ ப்ளூமன் ஸ்ட்ராஸை நோக்கி போக போகிறோம். நாம் வர இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இன்றைக்கி ஃபுல் டே இங்கே தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ கிளாஸை முடிச்சுட்டு ஒரு வேளை பாஸ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு வேளை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எதற்காக அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம வர இருக்கிற இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஜெர்மனியோட அந்த காலை பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்ககிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறையா வீடியோஸ், நிறையா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை போடணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். வீலாகும் போடணும்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸ்விஸ் வீலாக் போட்டிருக்கிறேன், நிறையா போட்டிருக்கிறேன். அடுத்தும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று எப்படியா நான் பிளான் பண்ணி போட்டுட்ருப்பேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம் போடுற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக மொபைல் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்லைன் 360. கீப் சப்போர்ட்டிங்.